ஒருத்தர் ஒரு வாரமாக பர்கர் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தார். நானும் இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி நாளைக்குன்னு ஏமாற்றிட்டே இருந்தேன். கடைசியில் அவரே டென்ஷனாக இன்றைக்கி நீ செஞ்சு தரியா இல்லை நான் கடையில் ஆர்டர் போட்டுக்கணுமான்னு கேட்டார். ஸோ எனக்கு வேறு வழி இல்லை, நான் தான் செஞ்சு கொடுத்தாகணும். அவங்க ஏன் இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணாங்க அப்படின்னு நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ பர்கர் நான் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். பெருசாக எதுவும் இல்லை. சிக்கன் பேட்டி மட்டும் ரெடி பண்ணிவிட்டு பன்னு, லெட்யூஸு இதெல்லாமே ஜெப்டோவில் ஆர்டர் போட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெஜிடபிள் பேட்டியும் பண்ணிக்கலாம், இல்லை நான்வெஜ்ஜில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியும் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக சிக்கன், அதுக்கப்புறம் ஸ்பைசஸ், ஆனியன், சாஸ் மட்டும் ஆட் பண்ணி நான் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் பண்ணியிருந்தேன். ஒரு வழியாக செஞ்சு கொடுத்து அவரை சாட்டிஸ்ஃபையும் பண்ணியாச்சு. அவர் ஏன் என்னை பிளாக்மெயில் பண்ணாருன்னு இப்போ சொல்கிறேன். ஏன்னா நான் தான் இனிமேல் கடையிலலாம் சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு எது வேணும்னாலும் என்கிட்டயே சொல்லுங்கள், நானே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால எனக்கு வேறு வழி இல்லை. அவங்க என்ன கேட்டாலும் நான் தான் செஞ்சு கொடுத்தாகணும். ஸோ நானே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. பட் நான் ஹாப்பி தான். ஏதோ ஒரு வகையில் நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கிறோம். அண்ட் பண்ணுமே நான் வீட்டு தான் யூஸ் பண்ணியிருந்தேன், மைதா கூட யூஸ் பண்ணல. ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்றோன்ற ஒரு ஹாப்பினஸும் இருந்தது.